ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஹோட்டல் ஸ்டைல் ரவா கேசரி. இதை எப்படி நம்ம வீட்டில் ஈஸியாகவும் டேஸ்டியாகவும் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு கப் ரவையை வறுத்து தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு பேனில் 50 ml ஆஃப் கீ ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் எந்த கப்பில் ரவை எடுத்தீங்களோ அதே கப்பில் 2.5 கப் நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி சூடாகிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். இப்போ நான் 3 ஏலக்காயும் அதோட சுகர் ஒரு ஸ்பூன் பவுடர் பண்ணிட்டேன். பவுடர் பண்ணி நீங்கள் அந்த தண்ணியில் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா குழந்தைங்களுக்கு அந்த ஏலக்காய் வாயில் படாமல் இருக்கும், அவங்களுக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அதனால் இப்போ நான் ரெட் கலரிங் சேர்க்குறேன். உங்களுக்கு எந்த கலரிங் வேணுமோ நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கோங்க. கலரிங் சேர்த்ததுக்கப்புறம் ஜஸ்ட் ஒரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நான் ஆல்ரெடி 1 கப் ரவை எடுத்திருக்கேன்ல, அதுக்கு நான் 1.5 கப் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். எக்ஸ்ட்ரா அதாவது 1/2 கப் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு சுகர் எக்ஸ்ட்ரா வேணும்னா ஜஸ்ட் ஒரு 1/4 கப் மட்டும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே வேண்டாம், இல்லைன்னா ரொம்ப திகட்டுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஜஸ்ட் கொதிக்கிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நல்லா கொதித்து வரும். அதுக்கப்புறம் நீங்கள் ரவையை ஆட் பண்ணால் கரெக்டாக இருக்கும். இப்போ ஜஸ்ட் நீங்கள் ரவையை ஃபுல்லாக போடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணணும், இல்லைன்னா கட்டி விழுந்த மாதிரி ஆயிரும். ஸோ நீங்கள் ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் கிண்டி விட்டுட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள், நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிகிட்டே கிண்டுறேன்ல, இதே மாதிரியே பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நல்லா ரவை குக் ஆகிற வரைக்கும் நீங்கள் ஜஸ்ட் கிண்டி விட்டுட்டே இருங்க. அது நல்லா குக் ஆகி நல்லா நெய் இந்த மாதிரி மேலே வரும். அது வரைக்கும் பண்ணிவிட்டு நீங்கள் ஜஸ்ட் ஒரு லிட் போட்டு மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டு நல்லா சிம்மில் ஒரு 5 மினிட்ஸ் விட்டுருங்க. இப்போ ஒரு பேன் எடுத்துகிட்டு அதில் ஒரு 50 ml ஆஃப் கீ ஊற்றிக்கோங்க. அதில் ஒரு கை ஃபுல்லாக முந்திரி சேர்த்துக்கோங்க. முந்திரி ஆஃப் குக் ஆனதுக்கப்புறம் நீங்கள் திராட்சை ஆட் பண்ணுங்கள். திராட்சை ஆட் பண்ணி அதுவும் குக் ஆனதுக்கப்புறம் ஒரு ப்ரௌன் நிறமாக வரும். அதுக்கப்புறம் நீங்கள் அந்த பேனில் அதை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா ஒரு கலரி விட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி நெய் கொஞ்சம் மேலே எலும்பி வரும். இப்போ 2 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நீங்கள் ஜஸ்ட்டு லிட் போட்டு உடனே மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் கழித்து நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா கேசரி ரெடி ஆயிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.